ஆசையெல்லாம் திறக்கலாம் முடியாது. எப்படி ஆசையை திறக்க முடியும்? ஒரு பொண்ணு ரோட்ல போகுது, இவர் வயசு 80 வயசு ஆகுது, ஒரு பெரிய மகான் தான், அப்படி பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு ஆசை வந்து தீரும். எப்படி வராம போகும்? அந்த இச்சை எப்படி அது வராம இருக்கும்? ஏன்னா இவன் ஆண், அவன் பொண்ணு, அந்த ஈர்ப்பு இருக்கும், அந்த பால் உணர்ச்சி ஈர்ப்பு இருக்கும். ஆனா அடுத்த ஒரு வினாடி நீர்க்குமிழி மாதிரி அவன் மனசுல தோன்றும், நாம இருக்கிற நிலை வேற, அந்த நிலை வேற அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அறிவுபூர்வமான விஷயம். அதுல இருந்து அவன் தப்பிக்கிறான். இதுதான் இந்த கர்மாவில இருந்து மாத்துறது. இது தவறு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுது இல்ல, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கல, காதுல வாங்குறோம்ல. எவ்வளவு விஷயம் அதுக்குள்ள நடந்துரும்னா, வயசு என்ன, அவங்களோட இது என்ன, அது என்ன, இவ்வளவே அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்வளவு விஷயங்களையும் நீங்க இன்னைக்கு தட்டுனீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வர்ற மாதிரி அவ்வளவு உள்ளுக்கு யோசனை பண்ணி பார்த்து மீண்டு வெளியில முடியாது. அதை மீள முடியாம சில பேர் இருக்காங்க. அதுதான் இந்த தவறுகளை பண்றதுக்கான காரணம். ஒரு காலத்துல ரோட்ல நீங்க வந்து தவறி ஏதாவது ஒரு ஜாமா விழுந்து போச்சுன்னா அதை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளுது இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படி இல்லை, வீட்டை பூட்டி வைக்க வேண்டியதான்.